எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக அழைப்பிற்குள் ஒரு அழைப்பு என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இது என்ன அழைப்பிற்குள் ஒரு அழைப்பு என்று. அன்பிற்குரியவர்களே, ஒரு நிர்வாகத்திலே வேலைக்கு ஆட்களை எடுக்கின்ற பொழுது வேலை வாய்ப்பை பற்றிய விளம்பரங்களை செய்வார்கள். அந்த விளம்பரத்தை பார்த்து அநேகர் அந்த வேலைக்கு அவர்கள் அப்ளை செய்வார்கள். அப்ளை செய்கின்ற பொழுது அநேகருக்கும் அந்த அழைப்பு இருக்கும். ஆனால் அந்த அழைப்பை ஏற்று அவர்கள் பங்கேற்கின்ற பொழுது அவர்களுடைய தகுதியின் அடிப்படையிலே, அவர்களுடைய திறமைகளினுடைய அடிப்படையிலே அவர்களுக்கு வேலை பணி நியமன காரியங்களை கொடுக்க நிர்வாகம் தீர்மானிக்கும். ஆனால் அந்த பணி நியமன ஆணையை கொடுப்பதற்கு முன்பு அவர்களிடம் சொல்லும், நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள், உங்களுக்கு கால் வரும் அல்லது கடிதம் வரும், அது வந்த பிறகு நீங்கள் பணியிலே அமர்ந்து கொள்ளுங்கள், பணி வேளையிலே நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆகிய இறைவனும் அப்படிதான்.
அவருடைய இறையாட்சி பணியை கட்டி எழுப்புவதற்கு நம் அனைவருக்குமே ஒரு அழைப்பை கொடுக்கிறார். பரிசுத்த திருமறை நூலிலே எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 29 உள்ள திருவசனத்திலே பவுல் அடிகளார் இவ்வாறு கூறுகிறார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார் என்று சொல்லுவார். திருச்சபையை கட்டி எழுப்ப, பேணி வளர்க்க இன்றைக்கு ஆண்டவர் ஆகிய இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பிற்குள் ஒரு அழைப்பை அவர் கொடுக்கிறார். அப்படி அழைப்பிற்குள் அழைப்பு எப்படி நமக்குள்ளே வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது, இல்லறத்திலே வாழுகின்ற நாம் இல்லறத்திற்குள் இருந்து ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். துறவரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் துறவரத்திற்குள்ளே இருந்து ஒரு அழைப்பை அவர் கொடுக்கிறார். பொது வாழ்விற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பொது வாழ்விற்குள் இருந்து ஒரு அழைப்பை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இல்லறத்திற்குள் இருந்து ஒரு அழைப்பை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். குடும்ப வாழ்க்கை என்பது கணவன், மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் இவற்றோடு மட்டும் முடிந்து போய்விட கூடிய காரியம் அல்ல. மாறாக நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இறை அழைத்தலை பற்றி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனும் அந்த பிள்ளைகளிடத்திலே நாம் பேச வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் அனைவருமே மன்றாட்டு பகுதியில் ஜெபிக்கிறோம், குடும்ப ஜெபத்திலே ஜெபிக்கிறோம், அல்லது ஜெப குழுக்களிலே ஜெபிக்கிறோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, அறுவடையின் ஆண்டவரே இதோ அறுவடைக்கு நீர் தேவ அழைத்தலுக்கு இறை பணியாளர்களை அருட்சகோதரிகளை தாரும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் நம் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஊக்கத்தை நாம் கொடுக்கிறோமா என்று பார்த்தோம் என்றால் அதை தான் நாம் செய்வது கிடையாது பிரியமானவர்களே. ஆனால் நம்மளுடைய தாயாம் திரு அவையிலே ஒரே குடும்பத்தில் இருந்து அப்பா, அம்மா, பிள்ளை இந்த 3 பேரும் திரு அவைக்கு புனிதராக இருக்கிறார்கள். யார் இந்த குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது சிறுமலர் குழந்தை தெரேசாவினுடைய தாய் தகப்பன் தான் இவர்களும் ஒரு புனிதர்களாய் இருக்கிறார்கள். பாருங்கள், ஒரே குடும்பத்திலே 3 பேர் இருக்கிறார்கள். இவருடைய அப்பாய பெயர் லூயிஸ் மார்ட்டின், இவருடைய அம்மாவினுடைய பெயர் மரிசெலி கெரின் மார்ட்டின் என்று பெயர். பிரியமானவர்களே, குடும்ப வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு இறைவன் இவர்களுடைய இல்லற வாழ்விலே இருந்து ஒரு விசேஷித்த ஒரு அழைப்பை அவர் கொடுக்கிறார். அந்த அழைப்பை எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு என்று பார்க்கின்ற பொழுது இவர்கள் இருவரும் திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே இவர்களுடைய உள்ளத்தில் எழுந்த எண்ணமெல்லாம் தாம் ஒரு துறவற வாழ்வு வாழ வேண்டும் என்பதிலே தான் இந்த கணவனும் மனைவியும் திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே அவர்களுடைய உள்ளத்திலே எழுந்திருந்தது. ஆனால் இறைவன் இவர்களை இணைக்க திருமணம் வைத்திருந்த பொழுது அந்த திருமண வாழ்வை இவர்கள் தொடங்க ஆரம்பிக்கின்ற பொழுது பார்த்தீர்கள் என்றால் திருமணமாகி ஒரு 10 மாதம் அளவுக்கும் அவர்கள் இருவருமே கணவன் மனைவியாக அவர்கள் வாழாமல் ஒரு பிரம்மச்சாரிகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஏனென்றால் இதோ இந்த சிறுமலர் குழந்தை தெரேசாவினுடைய அப்பா லூயி மார்ட்டின் திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே அவர் துறவியாக வாழ ஆசைப்பட்டவர். அவருடைய தாயாக இருக்கக்கூடிய மரிசெலி கெரின் மார்ட்டின் திருமணம் ஆவதற்கு முன்பதாக ஒரு அருட்சகோதரிகளாக வாழ ஆசைப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு உடல்நலக் குறைவு, அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவர்கள் அந்த துறவு வாழ்வுக்கு போக முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் இவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் நடைபெற்று சில மாதங்கள் இவர்கள் பிரிந்திருக்கின்ற பொழுதுதான் இவருடைய ஆன்ம ஆலோசகர் சொல்லுகிறார், கடவுள் உங்களை திருமண வாழ்விலை இணைத்து வைத்திருக்கிறாரே, இணைத்து வைத்திருக்கிற நீங்கள் இறைவன் அருளுகின்ற அந்த குழந்தை செல்வத்தை பெற்று இறை ஆட்சிக்கு உரியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதுதான் இவர்களுக்கு 9 பிள்ளைகள் பிறக்கின்றார்கள். இந்த 9 பிள்ளைகளிலே 2 ஆண் குழந்தைகள், 7 பெண் பிள்ளைகள். இதில் 2 ஆண் குழந்தைகளும் 2 பெண் பிள்ளைகளும் மரித்து போய்விடுகிறார்கள். மீதி இருக்கக்கூடியது 5 பெண் பிள்ளைகள் தான். இந்த 5 பெண் பிள்ளைகளிலே கடைசியாக பிறந்தவள் தான் சிறுமலர் குழந்தை தெரேசா. பிரியமானவர்களே, இந்த சிறுமலர் குழந்தை தெரேசா இந்த குடும்பத்திலே இறைவனுடைய அருள், இறைவனுடைய பிரசன்னம் இருந்து கொண்டே இருந்தது. இந்த சிறுமலர் குழந்தை தெரேசா 4-5 வயதில் இருக்கின்ற பொழுதே இவருடைய தாய் மரித்து போய்விடுகிறார்.
அவருடைய தகப்பனானவர் தன் பிள்ளைகளை எல்லாம் ஆன்மீக பாதையில் வழிநடத்தக்கூடியவராய் இருக்கின்றதை அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே நாம் பார்க்கலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குடும்பத்தை குறித்த 14வது உலக ஆயர் மாமன்றத்திலே திருச்சபையினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக தம்பதியர்கள் கணவன் மனைவிக்கு ஒரே நாளிலே புனிதர் பட்டத்தை அறிவித்தார். திருமணமானவர்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒன்று யாராவது ஒருவர் புனிதராய் இருப்பார்கள், ஒன்று மனைவி இருப்பார்கள், இல்லது கணவன் இருப்பார்கள், இப்படிதான் இருப்பார்கள். இவர்கள் ஒருவேளை அவர்கள் புனிதராக இருக்கலாம் அல்லது அருள் நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரே நேரத்திலே இந்த தம்பதியர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? புனிதராக உயர்த்துகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் பிரெஞ்சிலே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளன் திருத்தந்தையை பார்த்து அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். இந்த இருவரையும் நீங்கள் புனித நிலைக்கு நீங்கள் உயர்த்தி இருக்கிறீர்களே, அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி திருத்தந்தையை பார்த்து கேட்கின்ற பொழுது திருத்தந்தை சொல்லுகிறார், இவர்கள் இருவருமே தங்களுடைய வாழ்விலே இயேசுவை அவர்கள் அனுபவித்தவர்களாக இருந்தார்கள். இயேசுவினுடைய வாழ்விற்கு அவர்கள் சான்று பகரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது, தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய பணத்தையும் தேவையில் இருந்தவர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுத்து உதவக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், இவர்கள் 19 வருட திருமண வாழ்க்கை தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கையிலே அனுதினமும் திருப்பலியிலே பங்கெடுக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அதிலே அவர்கள் நோன்பை கடைபிடித்தார்கள். ஓய்வு நாளை மிகவும் அனுசரித்து அவர்கள் கடைபிடித்தார்கள். இந்த நாட்களிலும் மற்ற நாட்களிலும் நோயாளிகளை போய் அவர்கள் சந்தித்தார்கள் மற்றும் ஏழை எளியவர்களை தங்களுடைய இல்லத்திலே கூப்பிட்டு அவர்களுக்கு விருந்து உபசரிப்பை அவர்கள் செய்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு தம்பதியர்களாய் இவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த குடும்பத்திலே பிறந்த 5 பிள்ளைகளுமே துறவற வாழ்விற்கு அவர்கள் வந்தது மட்டுமல்ல, 5வது பிள்ளையாக, கடைசி பிள்ளையாக பிறந்தாலே சிறுமலர் குழந்தை தெரேசா. அந்த குழந்தை தெரேசாவுடைய வாழ்க்கையை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார், இந்த குழந்தை தெரேசா இறை அருளை பற்றி அவர்கள் அதிகமாக பேசுவார்கள். ஆதலால் இந்த புனித இடம் நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். ஒரே குடும்பத்தில் இருந்து அம்மாவையும் அப்பாவையும் மகளையும் புனிதராக கொடுத்தது நம்மளுடைய தாய் திரு அவை. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள். உங்களுடைய குடும்பத்திலும் ஒரு அழைப்பிற்குள் ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னை ஒரு குடும்பத்திலே குடும்ப தலைவனாய் வைத்திருக்கிறார், குடும்ப தலைவியாய் அவர் வைத்திருக்கிறார், குடும்பத்திலே ஒரு பொறுப்புள்ள ஒரு பெற்றோர்களாய் தாத்தா பாட்டியாய் வைத்திருக்கிறார். என் குடும்பத்திலே இருந்து எப்படி தேவ அழைத்தலுக்கு நான் ஊக்குவித்தை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன்? என் பிள்ளைகளுக்கு இறை அழைத்தலை பற்றி நான் சொல்லி இருக்கிறேனா? இல்லை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையே நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேனா? என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கும் அழைப்பிற்குள் ஒரு அழைப்பை குடும்ப வாழ்வில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய இறைவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இரண்டாவது நாம் பார்க்கின்றோம், துறவரத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு அழைப்பு. ஆண்டவர் துறவர வாழ்விற்காக அருட்தந்தையராக, அருட்பணியாளர்களாக, துறவிகளாக, அருட்சகோதரிகளாக அவர் நம்மை அழைக்கின்ற பொழுது அந்த துறவர வாழ்விலே அநேக பிரச்சனைகளை, அநேக சவால்களை நாம் சந்தித்து கொண்டுதான் இருப்போம். சில நேரத்திலே தனிமை உணர்வுகள் இருந்து கொண்டு இருக்கும், சில நேரத்திலே நாம் எதிர்பார்த்தது நடைபெறாமல் இருந்து கொண்டு இருக்கும், சில நேரத்திலே தனிமை உணர்வுகளினால் புறக்கணிப்புகள் இருந்து கொண்டிருக்கும். இந்த சூழ்நிலையிலே நாம் இறை அழைத்தலிலே நாம் ஒரு பணியாளராக, அருட்சகோதரியாக, துறவியாக இருந்து கொண்டு இருப்போம். சில நேரம் நம்மளுடைய வாழ்வையில் ஒரு கேள்வி கூட எழும்பும், உண்மையிலேயே ஆண்டவர் என்னை இந்த இறைப்பணி வாழ்விற்கு அழைத்திருக்கிறாரா? இந்த துறவர வாழ்வு எவ்வளவு ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கிறதே என்று கூட நம்மளுடைய வாழ்வில் ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கலாம். நான் பங்கு தளங்களுக்கு செல்கின்ற பொழுது அங்கு இருக்கிற பங்கு அதிபர்களை
அருட்பணியாளர்களிடத்தில் கேட்பேன், தந்தை அவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இறை அழைத்தலை நீங்கள் எப்படி அனுபவித்தீர்கள், எப்படி பெற்றுக்கொண்டீர்கள், எப்படி இந்த துறவற வாழ்வுக்கு நீங்கள் வந்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அருட்தந்தையர்கள் சொல்லுவார்கள், இதோ எங்களுடைய பங்கிலே இருந்த பங்கு தந்தை இதை குறித்து பேசினார், இதற்கு ஊக்கம் கொடுத்தார், நாங்கள் இறை அழைத்தல் முகாமிலே கலந்து கொண்டோம், தொடர்ந்து இறைவன் பால் எங்களை அழைத்து இன்றைக்கு ஒரு குருவாக இருக்கிறோம் என்று. ஒரு சில அருட்தந்தையர்கள் சொல்வார்கள், எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் துறவிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் எங்களை அழைத்தார்கள், எங்கள் சபைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள், அந்த அழைப்பை ஏற்று இந்த துறவற வாழ்வுக்கு வந்து இன்றைக்கு நாங்கள் அருட்பணியாளர்களாக அருட்சகோதரிகளாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஒரு சில அருட்பணியாளர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் குருமனிடத்திலே சேருகின்ற பொழுது 80 பேரும் இருந்தார்கள், நாங்கள் அர்ப்பணியாளர்களாக அர்ச்சிக்கப்பட்ட பொழுது திருநிலைப்படுத்தப்பட்ட பொழுது அந்த 80 பேரிலே 8 பேர் தான் குருவானவராக மாறினோம் என்று. பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த அழைப்பு என்பது மிகவும் விசேஷித்த பெற்றது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 4 உள்ள திருவசனங்கள் சொல்கிறது, மேலும் யாரும் மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை, ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடம் இருந்து அழைப்பு வர வேண்டும் என்று. அப்போ கடவுளுடைய அழைப்பை ஏற்று இறைப்பணி செய்கின்ற பொழுது அந்த அழைப்பிலே இருந்து ஒரு அழைப்பு இருக்கிறது. இந்த அழைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அழைப்பிற்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்வு அமைகிற பொழுது திருச்சபையிலே ஆண்டவர் வல்லமையுள்ள ஒரு கருவிகளாய் இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்வார், பயன்படுத்த ஆரம்பிப்பார். புனித அன்னை தெரேசாவினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது யுகோஸ்லாவியாவிலே இருந்து இந்தியாவிற்கு அவர் வருகின்ற பொழுது அவருக்கு இறை அழைத்தல் 18வது வயதிலே வருகிறது. அவர் கொல்கத்தாவிலே இருக்கக்கூடிய ஒரு லொரட்டா சபையிலே அவர் அருட்சகோதரியாக சேருகிறார்கள். அங்கு ஒரு ஆங்கில ஆசிரியராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்படி பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் பள்ளி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது இப்படி இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய 2வது அழைப்பு எப்பொழுது வருகிறது என்றால் அவர்களுடைய 36வது வயதிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், 1946 ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி அன்று கொல்கத்தாவிலே இருந்து டார்ஜிலிங்கிற்கு அவர்கள் தியானத்திற்காக பங்கெடுக்க செல்லுகின்ற பொழுது அங்கே ரயிலிலே பயணிக்கின்ற பொழுது ஒரு குரலொலியை கேட்கிறார்கள். அந்த குரலொலி என்ன சொல்லுகிறது, உன் சொந்த நாடாகிய யுகோஸ்லாவியிலிருந்து இதோ உன் பெற்றோர்களையும் உன்னுடைய உறவுகளையும் துறந்து நீ வந்தாயே, இங்கு வந்தது நீ சொகுசு வாழ்வு வாழ்வதற்காகத்தான் இங்கு நீ வந்தாயா? உன்னுடைய தலைமை ஆசிரியருடைய பொறுப்பையும் மற்றும் ஆசிரிய பணியையும் நீ என்ன செய்துவிடு, தள்ளி வைத்துவிடு. லொரட்டாவினுடைய கன்னியர் மடத்தையும் நீ திறந்து விடு என்று சொல்லிவிட்டு என்னை பின்செல் என்று ஒரு குரலொலியை கேட்கிறார். தெருவிற்கு வந்து நில் என்கிற ஒரு குரலொலியை கேட்கிறார். இந்த குரலொலியை கேட்ட பிறகு அன்னை தெரேசாவினுடைய உள்ளத்திலே ஒரு தாகம் வருகிறது. ஆண்டவர் எனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறாரே என்று. ஆதலால் தான் அன்னை தெரேசாவை பார்த்து நாம் சொல்லுகின்ற பொழுது அவருடைய வரலாறு சொல்லுகிறது, அழைப்பிற்குள் ஒரு அழைப்பு இருக்கிறது என்று. 1948 ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி இந்த லொரட்டா துறவற சபையிலே இருந்து அந்த துறவற ஆடைகளை பக்தியோடு களைந்து விட்டு அந்த புதிய சபையை தொடங்குவதற்காக அருட்பணியாளர்கள் ஆன்ம ஆலோசகர்களை கேட்டு திருத்தந்தைக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதம் எழுதி அந்த அனுமதி கடிதம் பெற்ற பிறகுதான் அவர் திருத்தந்தையின் அனுமதியினுடைய பெற்ற பிறகுதான் அவர் என்ன செய்கிறார், மிஷனரி ஆஃப் சேரிட்டி என்னக்கூடிய அன்பின் பணியாளருடைய சபையை அவர் தோற்றுவிக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, நாம் அனைவருக்குமே ஒரு அழைப்பிற்குள் ஒரு அழைப்பு இருக்கிறது. அதை நாம் கண்டு உணர வேண்டும். கிளேரேசியன் துறவு சபையை நிறுவிய புனித அந்தோனி மரிய கிளாரெட் ஸ்பெயின் நாட்டிலே பிறந்த இவருடைய வாழ்விலே பார்க்கின்ற பொழுதும் தன்னுடைய 28வது வயதிலே அவர் குருவானவராக மாறுகிறார். அவர் ஒரு மறைபரப்பு பணியை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இப்படி அவர் இருக்கின்ற பொழுதுதான் கார்த்தூசியன் சபையிலே அவர் போய் சேர்கின்ற பொழுது நோய்வாய்ப்படுகிறார். அந்த சபையிலே இருந்து அவர் மீண்டும் தன்னுடைய நாட்டிற்கே வந்து
அந்த பணிவாழ்வை அவர் செய்து கொண்டிருக்கிறார். மீண்டும் இயேசு சபையிலே சேர்ந்து மறைபரப்பு பணியை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அந்த இயேசு சபையிலே போய் சேருகிறார். மீண்டும் உடல்நலம் குன்றி போய் விடுகிறது. அந்த இயேசு சபையினுடைய தலைவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய தாயகத்துக்கே சென்று நீ பணி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த உடல்நல குறைவினால் மீண்டும் வந்து விடுகிறார். மனம் சோர்ந்து போய்விட்டாரா? அழைப்பிற்குள் ஒரு அழைப்பு இருக்கிறது. தன்னை அழைத்தவர் ஒரு நாளும் பொய்யுரைக்க மாட்டாரே என்பதை அறிந்த அந்த புனிதர் 1949 ஆண்டு ஜூன் 16 நாள் 5 குருக்களை இணைத்து அவர் அமல மரியின் மறைபோதக மைந்தர்கள் என்ற கிளரேசியன் சபையை அவர் உருவாக்க ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, ஆயராக அவர் உயர்த்தப்பட்டார். அதோடு மட்டுமல்ல, முதல் வத்திக்கான் சங்கம் கூடுகின்ற பொழுது அந்த இடத்திலே திருத்தந்தையினுடைய வலுவா வரத்தை பற்றி மிகவும் ஆணித்தரமாக மிகவும் அழகாக அந்த இடத்திலே அந்த வலுவா வரத்தை குறித்து அவர் என்ன செய்கிறார்? பேச ஆரம்பிக்கிறார். இதை கேட்ட அனைவருமே அவரை பாராட்ட ஆரம்பிக்கிறார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்வும் சரி, துறவற வாழ்வு இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு அழைப்புக்குள் ஒரு அழைப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ரோமேற்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1 உள்ள திருவசனத்திலே வாசித்து பார்க்கின்ற பொழுது பவுல் அடிகளார் தன்னுடைய அழைப்பை குறித்து சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுள் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனும். அப்ப இந்த இடத்திலே 3 நிலைகளை அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய பணியாளன் என்று சொல்லுகிறார், திருத்தூதனாக நான் அழைப்பு பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார், கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அழைக்கப்பட்டவர்கள், கடவுள் நமக்குள்ளே ஒரு அழைப்பிற்குள்ளே ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பு என்னவென்று நாம் அறிந்து கொள்கிற பொழுதுதான் அது இறைவனுடைய வல்லமையை, ஆசீர்வாதத்தை அது கொண்டு வர ஆரம்பிக்கும். 3வது நாம் பார்க்கின்ற பொழுது பொது வாழ்விற்குள் ஒரு அழைப்பு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பொது வாழ்விலே பணியாற்ற இறைவன் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்திலே 21ஆம் தேதிக்கு பின் வருகின்ற அந்த ஞாயிற்றுக்கிழமை பொதுநிலையினருடைய ஞாயிறு என்று கொண்டாடப்படுகிறது. அது யாருடைய நாளாக கொண்டாடப்படுகிறது என்றால் புனித தாமஸ் மூருடைய நாளாக அது கொண்டாடப்படுகிறது. ஏன் இந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றால் அவர் நீதியை நிலைநாட்டுவதற்காக மறை சாட்சியாக அவர் மரித்தார். பாருங்க, நல்ல ஒரு படிக்கக்கூடியவர், ஆக்ஸ்போர்ட் கழகத்திலே அவர் என்ன செய்கிறார்? படித்தவர் அவர். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார்? ஒரு வழக்கறிஞராகவும் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினராகவும் அவர் பதவி ஏற்கிறார். இந்த சூழ்நிலையிலே தான் வழக்கறிஞராக அவர் மாறுவதா அல்லது ஒரு குருவானராக போவதா என்பதை அவர் சிந்தித்து கொண்டு அவர் ஜெபித்து கொண்டு இருக்கின்ற பொழுது பொதுமக்களுடைய ஆன்ம மீட்பே சிறந்தது என்பதை அவர் தேர்வு செய்து அவர் இறைவனிடத்திலே ஜெபித்து இருக்கின்ற பொழுது 1504வது ஆண்டு இங்கிலாந்து நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இவர் மாற ஆரம்பிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த இங்கிலாந்து நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் இவர் இருக்கின்ற பொழுதுதான் அரசன் 8வது ஹென்றி தன்னுடைய மனைவி கத்ரீனாவை விலக்கிவிட்டு தனக்கு ஒரு குழந்தை வாரிசு இல்லை, ஆண் வாரிசு இல்லை என்பதற்காக அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? ஆண்போலின் என்னக்கூடிய ஒரு பெண்ணை மணந்து கொள்ள அவர் திருத்தந்தையிடத்திலே அவர் என்ன செய்கிறார்? அதை தெரியப்படுத்துகிறார். திருத்தந்தை சொல்லுகிறார், இது திரு அவைக்கு ஏற்றதல்ல, திருமரபுக்கு ஏற்றதல்ல. திருவருட்சாதனத்தில் இணைந்த ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் அவர்கள் இறக்கும் வரைக்கும் கணவன் மனைவிதான் என்று சொல்லுகின்ற பொழுது இவர் திருத்தந்தையினுடைய கட்டளையை மீறி இவர் நடந்து என்ன செய்கிறார்? 8வது ஹென்றி தானே திருச்சபையினுடைய தலைவன் என்று பிரகடனம் செய்து மார்ட்டின் லூத்தருடைய போதனைகளை அவர் கையிலே எடுத்துக்கொண்டு அவர் திருமணம் செய்து வாழ்கின்ற பொழுது இந்த தாமஸ் மூரேக்கும் ஒரு அழைப்பு வருகிறது திருமணத்தில் பங்கெடுக்க சொல்லி. அப்பொழுது தாமஸ் மூர் அவரை எதிர்த்தது மட்டுமல்ல, தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்தார். இதனால் அரசன் என்ன செய்கிறார்? மிகவும் கோபமுற்று அவரை தலையை வெட்ட செய்கிறார். பிரியமானவர்களே, பொதுநல வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நீதிக்கு குரல் கொடுக்க ஒரு அழைப்பை அவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்.
இந்த அழைப்பை ஏற்று நாம் உணர்ந்து வாழுகிற பொழுதுதான் இறைவனுக்கு பிரியமுள்ளவர்களாக, அந்த அழைப்பிற்குள் அழைப்பை ஏற்று வாழ்கிறவர்களாக, இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு விண்ணரசு உரியதாக மாற ஆரம்பிக்கிறது. நாம் ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவரே தன்னுடைய அழைப்பு என்னவென்று திகைத்து கொண்டிருக்கிற வேளையிலே, அழைப்பிற்குள் ஒரு அழைப்பு இருக்கிறது என்னக்கூடிய உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள், புனிதர்களுடைய வாழ்வை இவர்கள் கேள்விப்படுகின்ற பொழுது ஆண்டவரே எந்த நிலையில் இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, குடும்ப வாழ்விலோ அல்லது துறவற வாழ்விலோ அல்லது பொது வாழ்விலோ இவர்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் அந்த அழைப்பிற்குள் இருக்கக்கூடிய அழைப்பை கண்டு உணர்ந்து திருச்சபைக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்களாய், இறை ஆட்சியை கட்டி எழுப்பக்கூடியவர்களாய் ஆண்டவரே இவர்களுக்கு வரங்களையும் வல்லமையையும் உம்முடைய கொடைகளையும் தரும்படியாய் இந்த வேளையிலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவனும் தலைவியும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இறை அழைத்தல் வராதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரை இறை அழைத்தலுடைய அந்த எண்ணத்தை, அந்த ஏக்கத்தை, ஆர்வத்தை ஆண்டவரை பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நீர் ஊற்றும்படியா இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இறை அழைத்தல் கத்தோலிக்க திருஅவையிலே பெருகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய இறையாட்சி பணியை கட்டி எழுப்பக்கூடிய பணியாளர்கள், ஊழியர்கள், ஆண்டவரை அருட்சகோதரிகளை நீ தரும்படியா இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே இருந்தும் எங்கள் மறைமாவட்டத்திலே இருந்தும் அருட்பணியாளர்களை நீர் உருவாக்கும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். இவை எல்லாவற்றையும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி ஹானி ரைமன், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி ஜான்சி கிறிஸ்டோபர், திருமதி மேரி ரிபிட் ஜான்சன், திருமதி நான்சி தீனதயாளன், திரு டேவிட் செல்வராஜ், இந்த குடும்பத்தை அபரிதமாய் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகளின் வழியாக பல குடும்பங்களிலும் இறை அழைத்தல்கள் பெருகும்படியாகவும் அவர்களுடைய அழைப்பை அவர்கள் உறுதி செய்ய உம்முடைய தூய ஆவியானவருடைய வல்லமையை பொழியும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இவை எல்லாவற்றையும் ஆண்டவரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க திருஅவையின் போதனைகளையும் புனிதர்களின் உறவுகளையும் அறிந்து குழு சபங்களிலும் அன்பியங்களிலும் இறைவார்த்தையை பகிர உங்களுக்கு விருப்பமா, ஆர்வமா? அப்படியெனில் பல்வேறு தலைப்புகளில் விவிலிய அடிப்படையில் நீங்கள் பார்க்க, புரிந்து கொள்ள இயேசுவே நம் மீட்பர் குழுவினரின் YNM சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி.